தமிழ் சினிமாவில் ஜாதியே கிடையாது. ரஞ்சித் வந்து ஜாதியை உருவாக்கி இன்னைக்கு வந்து ஜாதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி இடத்த உருவாக்கி அது ஒரு மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்களா? இந்த தேவர் மகன், சின்ன கவுண்டர், பெரிய வீட்டு பண்ணை, கவுண்டர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்து சாதியை சொல்லி பேசுறது ஒரு பிரச்சனையா இல்ல இந்த தமிழ் சமூகத்துல. சாதி தெருக்களா இருக்கிறது இங்க வந்து பிரச்சனையா இல்ல. சாதி பெயர்கள் கொண்ட கடைகள் இருக்கு. ஹோட்டல் கடைகள். நீங்க வந்து இந்த தெருக்கள்லயே நீங்க வந்து பார்க்கலாம். அரசியல் எழுச்சி உருவாக்கிய திரைப்படங்கள் வந்த தமிழ் சினிமாவுல அப்படியே அதற்கு முரணா சாதி பெருமைகளை பேசுற, சாதியை அடைமொழியா வச்சுக்கிட்டு சாதியை வந்து ஒரு அத பத்தி பேசுற திரைப்படங்கள் வந்து இங்க வந்து பெரிய அளவுல வந்த பிறகும் ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கல. நிறைய பேர் என்ன சொன்னாங்க வந்து அழுக்கு மனிதர்கள், அழுக்கு மனிதர்கள். எனக்கு வந்து அப்ப நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. பாரதிராஜாவோட சினிமாக்கள் முழுக்க முழுக்க மக்களுடைய லைஃபை வந்து பேச ஆரம்பிச்சது. அதோட லாங்குவேஜ், அதோடைய முகங்களை வந்து வித்தியாசமான லைக் எளிய அதாவது ரியலான முகங்களை வந்து காட்ட ஆரம்பிச்சது. நீங்க சபாபதி படம் ஒரு காமெடியான படம் தான். ஆனா அந்த படத்துல வந்து அவர் வந்து சபாபதி கேரக்டர் வந்து ஒரு முதலியார் இருப்பாரு. பிள்ளைவாள்னு சொல்லிட்டு பேசுற நம்ம நிறைய டயலாக்ஸை வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். என்னுடைய இந்த நிகழ்வை துவக்கி வைத்து நிறைவுரை ஆற்றுவதற்கு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெய்பீம். ரொம்ப சந்தோஷம். இது 3வது முறையாக இன்னைக்கு வந்து நம்ம பிகே ரோசியோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து இப்போது இந்த ஆண்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதை துவக்கி வைக்கிறதுக்கு யார் சரியான ஆள் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாலாஜி சக்திவேல் சார் வந்து சரியாக இருப்பாருன்னு வந்து எங்களுக்கு வந்து தோணுச்சு. பாலசக்திவேல் சாருடைய திரைப்படங்கள் எல்லாமே இப்போ தமிழ் பிரபா வந்து தன்னுடைய அறிமுகத்தில் வந்து சொன்ன மாதிரி அவரோட திரைப்படங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்மளால் வந்து கடந்து போய் விடுகிற திரைப்படங்கள் இல்லை. இப்போ அவருடைய காதலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கல்லூரி, அதுக்கப்புறம் வழக்கெண் 18க்கு என்ன சார் அது 18க்கு 9 அந்த திரைப்படங்கள்லாம் வந்து நம்ம பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து உண்டாக்குச்சு. இந்த திரைப்படங்கள் வந்து நிச்சயமாக வந்து எனக்கு என்னுடைய சினிமாவை நான் உருவாக்குவதற்கு மிக முக்கியமான திரைப்படங்களாக என்னுடைய வாழ்க்கையில் அமைஞ்சது. அதை உண்டாக்கி கொடுத்த இயக்குனர் திரு பாலசக்திவேல் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து பிகே ரோசி அப்படின்றவங்களுடைய அவங்களுடைய தோற்றம் இந்த இந்திய சினிமாவில் உருவாகிற காலகட்டத்தில் தலித்துகளுடைய சூழல் என்னவா இருந்தது, மைய கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக ஒரு தலித் நடித்ததுனால அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் நடிக்க முடியாமல் அடுத்து துரத்தப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து கடைசி வரைக்கும் அவங்க சாகிற வரைக்கும் தன்னுடைய பெயரை மறைத்து வாழ்ந்து இறந்து போனதாக தான் வந்து வரலாறு வந்து சொல்லுது நமக்கு விகே ரோசியை பற்றி படிக்கிறப்போ. குறிப்பாக வந்து நாயர் குல பெண்ணாக அவங்க நடித்தது. அதுக்கப்புறம் நாயர் குல பெண்ணை காதலிப்பதை போல ஒரு காட்சி வருது. ஆக்சுவலி வந்து அந்த டைமில் வந்து படம் ஸ்க்ரீன் போயிட்டுருக்கோம். ஒருத்தர் வந்து விவரணை வந்து செஞ்சுட்டு இருப்பார். உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டே இருப்பார். கமெண்ட்ரி போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தர் அவர் சைக்கிளில் வந்து இந்த அம்மா வந்து மடக்கி அவர் அந்த ஹீரோ வந்து பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியை போயிட்டு இருக்கிறப்ப அந்த அம்மா வந்து உள்ளே விடல. அவங்க வந்து வெளியே நின்றுருக்காங்க. வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதோட ரிசப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த காட்சி பார்த்த உடனே ஒரு நாயர் இனப்பையன் எப்படி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது தாழ்ந்த குலத்து பெண்ணோடைய அவங்கள வந்து தொடலாம், பேசலாம். இன்னொன்று வந்து அவள் எப்படி வந்து நாயர் கம்யூனிட்டி பொண்ணோட ரோல் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த கம்யூனிட்டி ஹாலில் இருந்த மக்களுக்கு வந்து பெரிய கோபம் வருது. அவங்க அது ஒரு கலவரமாக மாறுது. அந்த கலவரம் வந்து அந்த தியேட்டரையே வந்து கொளுத்துறாங்க. தியேட்டரை கொளுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் கொளுத்துனதுடைய கோபம் அவங்களுக்கு வந்து அப்பயும் வந்து அடங்கலை. அவளுடைய பிகே ரோசி அவங்களுடைய வீடை தேடி போகிறாங்க. அந்த வீடை வந்து அடித்து நொறுக்குறாங்க, கொளுத்துறாங்க, அவங்கள வந்து துரத்துறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாரி வருது. அந்த லாரியில் ஏறி வந்து தப்பிச்சு தமிழ்நாடுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க அந்த லாரி டிரைவரையே வந்து மணந்து கொண்டு அவங்க அப்படியே மறைமுகமாக கடைசி வரைக்கும் தன்னுடைய பேரை வந்து வெளியே சொல்லாமல் அவங்களுடைய காலத்தை வந்து கழிச்சதாக வரலாறு சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு ஜாதிய சமூகத்தில், ஜாதிய இறுக்கம் நிறைந்த சமூகத்தில் ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகியாக ஒரு தலித் பெண் நடித்ததுக்கே வந்து கோவப்பட்ட
ஒரு வணிக சந்தை உள்ள ஒரு சினிமாவுல நம்முடைய ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க யோசிச்சு பாருங்க. அங்கிருந்து இந்த நூற்றாண்டு கால சினிமாக்குள்ள நம்ம எவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. வரலாற்று ரீதியா இத நம்ம வந்து ரொம்ப கவனமா வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. இந்திய சினிமா ஆரம்ப காலகட்டத்தில லைக் வந்து புராண கால சினிமாக்களை வந்து உருவாக்கிட்டு இருந்தது. அப்புறம் சுதந்திர இந்தியாவை பற்றிய சுதந்திர கதையாடல்களை பற்றிய திரைப்படங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. திராவிட இயக்க சினிமாக்களை பற்றி திராவிட கட்சிகளை பற்றி, அவருடைய கொள்கைகளை பற்றி பேசுகிற சினிமாக்கள் நெறைய உருவாச்சு. அதுக்கு முன்னாடி தான் அந்த புராண கால சினிமாவிலிருந்து அப்படியே கொஞ்சம் மேடை சினிமாக்கள், அந்த சுதந்திர இந்தியாவை பற்றிய சினிமாக்கள் வந்து வந்துட்டு இருந்த மாறி திராவிட சினிமா வந்து உருவாச்சு. அப்பதான் நெறைய பேர் அண்ணாதுரை, திரு கலைஞர் அவர்கள் அது மாரி வந்து நெறைய பேர் வந்து கதை வசனம் எழுத, பாடல்கள் எழுத, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மாரி நெறைய ஆக்டர்ஸ் வந்து உள்ள வந்து, சினிமாவை வந்து ஒரு சமூக ரீதியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, மக்களுக்கு வந்து சமூக கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து, ஒரு பிரச்சார யுக்தியாக வந்து பயன்படுத்துனாங்க. அதுவும் தமிழகத்துல வந்து இது வந்து மிக முக்கியமான மாற்றமா நிகழ்ந்தது. மற்ற மாநிலங்கள்ல வந்து அந்த மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா தமிழகத்துல வந்து மிக முக்கியமா குறிப்பா திராவிட இயக்கங்கள் வந்து இந்த என்ன சொல்றது? சினிமாவை ஒரு இந்த ஊடகத்தை சினிமா மட்டும் இல்ல, எல்லா அ கலை இலக்கிய ஊடகத்தையும் அவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினார்கள். குறிப்பா சினிமாவ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பயன்படுத்துனாங்க. இது மூலமா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு ரீச் கிடைச்சது. நீங்க பார்த்தீங்கன்னா, எஸ்.எஸ். சந்திர அவரு எஸ்.எஸ். சந்திரன் நெனைக்கிறேன். அவருடைய படங்கள்ல காமெடில நெறைய வந்து அந்த கருப்பு, சிவப்பு கொடிய பத்தி பேசுவாரு. அது மாரி ஒரு அதோட நீட்சி ரொம்ப காலம் இருந்தது. ஆனா, அதன் பிறகு இப்ப எம்ஜிஆர் காலகட்டம் வருது. அப்புறம் வந்து ஒரு நாயக பிம்பம் பயங்கரமா வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இப்படி திராவிட இயக்க காலகட்டம் அது அவங்க வந்து ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு வந்து சினிமா வந்து டக்குன்னு வந்து வேற ஒண்ணா மாறுது. முழுக்க கமர்ஷியல் அப்படின்ற மாரி வந்து டோட்டலா வந்து வேற ஒரு இடத்துக்கு போது. அதுக்கப்புறம் வந்து அதில தான் நெறைய நடிகர்கள் வராங்க. புதிய நடிகர்கள் வராங்க. கமலஹாசன் வராரு, திரு ரஜினிகாந்த் வராரு. இது மாரி நெறைய பேர் வந்து உள்ள வராங்க. ஸோ இந்த காலகட்டத்தில இன்னொரு மாற்றம் நிகழுது. அந்த மாற்றம் என்னன்னா வந்து, ஆம் பாலச்சந்தர்லாம் முன்னாடியே வந்துட்டாரு. அவருடைய சினிமாக்கள்லாம் வந்து ஒரு ஜனரஞ்சகமா குறிப்பா ஆம் ஆம் அ அ என்ன சொல்றது? ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் பத்தி, குடும்ப உறவு பத்தி, ரொம்ப மேட்டிமையான திரைப்படங்கள் வந்து உள்ள நடந்துட்டு இருக்கு. நாடக பாணி சினிமாலருந்து மாறாம அப்படியே இருந்துட்டு இருக்குது. சில பேர் இப்ப ஸ்ரீதர் மாதிரியான சில இயக்குனர்கள் வந்து அம் வீணை பாலச்சந்தர் மாரி சில இயக்குனர்கள் வந்து ரொம்ப வேற ஒரு டிராமா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு மாரி மிக்ஸ்டா இருந்த காலகட்டத்தில இருந்து அப்புறம் வந்து ரொம்ப கமர்ஷியல் சினிமா ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல தான் வந்து பாலு மகேந்திரா அண்ட் வந்து பாரதிராஜா வந்து உள்ள வராங்க. அவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிகழுது. குறிப்பா ஸ்டுடியோக்கள் பேசப்பட்ட தமிழ் சினிமாக்கள் வந்து அப்படியே விலகி வந்து, எளிய மனிதர்கள் பற்றி இங்க இருக்கிற வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து வந்து கிரியேட் பண்ணுச்சு. அப்படியே வந்து என்னன்னா, இப்போ பாலச்சந்தருடைய இப்ப இவரு பாலுமகேந்திராவோட படங்கள் வந்து முழுக்க முழுக்க அழகியலும், எமோஷனும் சினிமாவுடைய கிராஃப்ட்ட பத்தி பயங்கரமா பேசுச்சு. அண்ட் பாரதிராஜாவோட சினிமாக்கள் முழுக்க முழுக்க அ மக்களுடைய லைஃப்ப வந்து பேச ஆரம்பிச்சது. அவரோட லாங்குவேஜு, அதோடைய முகங்கள வந்து வித்தியாசமான லைக் அதாவது ரியலான முகங்கள வந்து காட்ட ஆரம்பிச்சது. ஸோ இப்படி வந்துட்டு இருக்கிற சூழல்ல தான் இப்ப என்னன்னா, இது வந்து என்னன்னா ஒரு அ இந்த மாரியான ஒரு சூழலிருந்து டக்குன்னு வந்து வேற ஒண்ணுக்கு வந்து ஜம்ப் ஆகுது. அது வந்து என்னன்னா 90கள்ல வந்து அப்படியே டோட்டலா வந்து சினிமா வந்து காஸ்ட் இண்டஸ்ட் பத்தி நெறைய வந்து வர ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து சின்ன கவுண்டர், இந்த மாரி தேவர் மகன் மாரியான படங்கள், பெரிய வீட்டு பண்ணை, சின்ன வீட்டு பண்ணை, அது மாரி வந்து எக்கச்சக்கமா வந்து சாதி சார்ந்த, படிநிலை சார்ந்த, குறிப்பா வந்து பொது சமூகம் அக்செப்ட் பண்ணப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதிகளை பற்றி, சாதிகளை வந்து பேசி, நான் இந்த ஜாதி ஏன்னா ஆரம்பத்திலே இருந்தது. இப்ப என்ன இப்ப சபாபதி மாரியான படங்கள நீங்க வந்து பார்க்குறப்போ, அந்த காலகட்டங்கள்லயே வந்து என்னன்னா, முதலியார் கம்யூனிட்டி சில நீங்க சபாபதி படம் ஒரு காமெடியான படம் தான். ஆனா அந்த படத்துல வந்து அவர் வந்து சபாபதி கேரக்டர் வந்து ஒரு முதலியார் இருப்பாரு. பிள்ளைவாள்ன்னு சொல்லிட்டு பேசுற நம்ம நெறைய டயலாக்ஸ வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். அதுலயும் வந்து என்னன்னா வந்து தலித்களுடைய கதாபாத்திரங்கள வந்து நம்ம யோசிக்கிறப்போ வந்து அவங்க என்ன மாரியான அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்ற நீங்க அப்பத்துலருந்தே இது வந்து யோசிச்சுக்கலாம். ஸோ இப்படி ஒரு மாற்றம் நிகழறப்போ, திடீர்னு வந்து என்னன்னா தமிழ் சினிமாவுல வந்து காஸ்ட் பிரிவிலேஜ பத்தி பேசுறது, காஸ்ட் இண்டஸ்ட்ரியோடைய காஸ்ட்ட வந்து சொல்லி பேசுறது, நான் இந்த ஜாதிடா,
இல்லடா, எனக்கு இப்படி ஒண்ணு இருக்குடா, நான் அப்படி ஒண்ணு இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சமூக சீர்திருத்தத்தை பேசின தமிழ் சினிமாவுல வந்து அப்படியே டோட்டலா அதுக்கு முரணா வந்து ஒரு பெரிய ஒண்ணு வந்து நடந்தது. ஆனா, அந்த மாற்றம் அந்த இவ்வளவு இப்போ ஒரு டோட்டலா சினிமாவுடைய முகத்தையே மாற்றி, தன்னுடைய ஜாதி பெருமைகளையும், தன்னுடைய குழுக்களுடைய பெருமைகளையும், தன்னுடைய அ அது செலிப்ரேட் பண்ணி பேசப்படுற ரொம்ப இயல்பா வந்து பேசப்பட்ட அந்த படங்கள் வந்து தமிழ் சினிமாவுல ஒரு என்ன சொல்றது? ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டுதா? அப்டின்னா வந்து இல்ல. ஏன் விவாதத்துக்கு உள்ளாக்கப்படல? அப்டின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு படம் எடுக்குறோம்னாவே, இந்த படம் வந்து இந்த காஸ்ட் பின்னணிலருந்து வருது. நீ ஏன் அத வந்து எடுக்கணும்? ரொம்ப நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு சினிமாவுக்குள்ள வந்து ஏன் வந்து இப்படி ஒரு ரொம்ப ஆரோக்கியமான சினிமாவுக்குள்ள வந்து ஏன் வந்து தலித் சாதி மனநிலையில வந்து படம் எடுக்குறீங்க? இப்படி ஒரு படம் எடுக்கிறதுனால தான் வந்து இங்க சாதி புத்தியே வருது. இதுவரைக்கும் நாங்க வந்து காஸ்ட்ட வந்து யாரும் பார்த்ததே இல்ல. காஸ்ட்ட பாராட்டவே இல்ல. எங்களுக்குள்ள வந்து இந்த காஸ்ட் பிராக்டிஸே கிடையாது. இப்ப நீங்கலாம் வந்து தான் இத வந்து மாத்திட்டீங்க அப்படின்ற ஒரு ஒரு கதை இருக்குல்ல. அந்த கதைக்கு முன்னாடி அ க இப்போ அந்த 90கள்ல வந்த அம் அ இந்த தேவர் மகன், சின்ன கவுண்டர், பெரிய வீட்டு பண்ணை, கவுண்டர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்து காஸ்ட் இன்டு பொது சமூகத்தில் இருக்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதிகள் ரொம்ப இயல்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊர் தெருவுல போயிட்டு வந்து பல சாதிகள் பல தெருக்கள் இருக்கும். நீங்க இது வந்து தேவர் தெரு இருக்கும், லைக் வந்து செட்டியார் இருக்கும், ஐயர் தெரு இருக்கும். அது மாதிரி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதியின் வடிவங்களாக அவங்க ரொம்ப கேஷுவலாவே பேசிப்பாங்க. வா நாய்க்கிறன்னு பேசிப்பாங்க, வா செட்டியாரன்னு பேசிப்பாங்க, வா முதலியாரன்னு பேசிப்பாங்க. ஸோ சாதியை சொல்லி பேசுறது ஒரு பிரச்சனையா இல்ல இந்த தமிழ் சமூகத்துல. சாதி தெருக்களா இருக்கிறது இங்க வந்து பிரச்சனையா இல்ல. இப்போ பிராமணமல் இது பிராமணால் கஃபேன்னு சொல்லும். இல்ல வந்து இங்கேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னது சாலிகிராமத்துல எக்கச்சக்கமான ஆ ஜாதி பெயர்கள் கொண்ட கடைகள் இருக்கு. ஹோட்டல் கடைகள். நீங்க வந்து இந்த தெருக்கள்லயே நீங்க வந்து பார்க்கலாம். நான் வந்து நெறைய அத வந்து பார்த்துருக்கிறேன். லைக் வந்து ஸோ அப்போ இந்த சாதி பெயர்களைக் கொண்ட கடைகளைப் போல, சாதி பெயர்களைக் கொண்ட திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமால நெறைய வந்தது. ஆனா, தமிழ் சினிமால நெறைய வந்ததுக்கு அப்புறமும், இங்க வந்து கேள்வியே எழப்படவில்ல. ஏன் வந்து திராவிட இயக்கம் சினிமா மாதிரியான மாற்று சினிமாக்கள் உருவாக்கி குறிப்பா பராசக்தி மாதிரியான மிகப்பெரிய வந்து அரசியல் எழுச்சியை உருவாக்கிய திரைப்படங்கள் வந்த தமிழ் சினிமாவுல, அப்படியே அதற்கு முரணா சாதி பெருமைகளை பேசுற, சாதியை அடைமொழியா வச்சுக்கிட்டு, சாதியை வந்து ஒரு அத அத பத்தி பேசுற திரைப்படங்கள் வந்து இங்க வந்து பெரிய அளவுல வந்த பிறகும், ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கல. யாருமே வந்து இத விமர்சனத்துக்கு உள்ளாக்கவும் படல. இப்ப சிற்றிதழ்கள்ல சில விமர்சனங்கள் உண்டாயிருக்கலாம். ஆனா வந்து ஒரு காமன் ஸ்பேஸ்ல, பொது தளத்துல விமர்சனமும் வரல. நீங்க ஏன் இத பத்தி பேசுறீங்க? நீங்க ஏன் அப்படி ஒரு படம் எடுக்குறீங்க? நீங்க ஏன் வந்து ஒரு ஜாதி பேர் வச்சு வந்து உங்களால வந்து படம் எடுக்குறீங்க? ஏன்? அப்படின்ற எந்த கேள்வியும் இங்க கேட்கப்படல. ரொம்ப கேஷுவலா இது வந்து நடந்துட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப இயல்பா நடந்துட்டு அது எங்க நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 வரைக்குமே வந்து 2000 இல்ல இப்பயும் வந்து அது ஒரு வேறு ஒரு பேர்ல வந்து நமக்கு எதிரா திரைப்படம் எடுக்குறோன்ற பேர்ல வந்து இன்னைக்கு வந்து அது நடக்குது. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அது எதிரான சினிமாவே இல்ல. அது இயல்பான சினிமா. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தமிழ் சினிமாவுல இருக்கிற சினிமா தான் அது. அதுக்கும் இப்ப எடுக்கிறதுக்கும் வந்து எந்த விதமான வேறுபாடும் எனக்கு வந்து தெரியல எனக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான், அப்போ நான் வந்து அ அ நம்ம வந்து சில புத்தகங்கள படிக்கிறோம். அப்புறம் ரிவ்யூஸ வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் திரைப்படங்கள பார்க்குறோம். பார்க்குறப்போ வந்து இந்த மாரி படங்கள்ல தலித்களுடைய கதாபாத்திரங்கள் என்னவா இருக்கு? இப்ப இவர்களுடைய திரைப்படங்கள்ல சமூக நோக்கு என்னவா இருக்கு? இவர்கள் வைக்கிற சொல்யூஷன் என்னவா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறப்போ, அதுல பல முரண்களும், விமர்சனங்களும் நமக்கு வந்து வருது. ஸோ அந்த விமர்சனங்களும், முரண்களும் உருவாகுறப்போ, அப்போ நமக்கான சினிமா என்ன? இது யாரெல்லாம் எடுக்குறாங்க? அப்படின்னு தேடி பார்க்குறப்ப தான், நமக்கு நெருக்கமானவர்களுடைய சினிமாவோட நம்மளால ரொம்ப ஐக்கியமாக முடிஞ்சது. அப்படி வந்து எனக்கு ரொம்ப ஐக்கியமான சினிமாவை எடுத்தவர் தான் ஐயா வந்து பாலாஜி சக்திவேல். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இப்போ ரொம்ப கவலையா இருக்கும் நமக்கு. லைக் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அ பாலசக்திவேல் சார் எடுத்த வழக்கெண் படத்த பத்தி நெறைய டைரக்டர் படம் பார்த்துட்டு பேசுறப்போ, நெறைய பேர் என்ன சொன்னாங்க வந்து, அழுக்கு மனிதர்கள், அழுக்கு மனிதர்கள் எனக்கு வந்து அப்ப நானு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. அந்த படம் அப்படி அழுக்காவே காட்டல அவங்கள. அவன் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப பயங்கர அழகா இருப்பான். அந்த பொண்ணு பயங்கர அழகா இருக்கும். ஆனா படம் பார்த்தவர்களுக்கு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவே இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, திருப்பி திருப்பி வந்து இது வந்து ரொம்ப அழுக்கான மனிதர்களைப் பற்றி, ரொம்ப வந்து கீழ்நிலை மனிதர்கள் பற்றி. ஸோ
லாங்குவேஜே என்ன பண்றாங்கன்னா, ஒரு மனிதர்கள் ஒரு இயல்பான மனிதர்கள், எளிய மனிதர்களை பற்றிய ஒரு படம் அப்படின்னாவே, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்றாங்க. ஒரு டார்க் அது, ஒரு கீழ்நிலை இது. இது வந்து ஒரு காமன் ஸ்பேஸ்ல வந்து இந்த படம் வந்து ஒற்றுக்கொள்ளப்படாமல், அது ஒரு ஆர்ட் ஸ்பேஸ்க்கு தள்ளுற ஒரு ஒரு சின்ன குழுக்களுக்குள்ளேயே இயங்குற ஒரு திரைப்படமா மாத்துறது இருக்குல்ல, அந்த யோசனை இருக்குல்ல, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. அப்ப அந்த டைம்ல வந்து ஃபோன் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. நான் கூட ட்ரை பண்ணேன். எப்படியாவது ஃபோன் பண்ணி, "இத வந்து நீங்க அழுக்கெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க அழுக்கே கிடையாது. உங்க கண்ல தான் பிரச்சனை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து சொல்ல ட்ரை பண்ணேன். பட் ஆனா வந்து அது இல்ல அங்க பாயிண்ட். இப்ப சொல்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, அப்ப சரி செஞ்சு காட்டுவோம் அப்படின்றது. அப்ப யாரெல்லாம் இதை செய்து காட்டினார்கள் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நான் வந்து அதுல முக்கியமான படமா நான் கல்லூரிய வந்து நான் வந்து பார்க்குறேன். கல்லூரி படத்துல அந்த கதாநாயகன் அவன் வந்து அந்த ஒரு ஏழை ஒரு ஒரு ஓலை குடிசையில இருந்து அவன் ஓடி வந்து அது பயங்கரமான விஷுவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தன்னம்பிக்கை உருவாக்குன ஒரு விஷுவலா நான் வந்து அந்த படத்த நான் வந்து பார்க்குறேன் நானு. அவன் வந்து படிக்கிறதுக்காக அவன் வந்து அந்த ஓடுறது இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப நெறைய பேர் வந்து நம்ம அப்படிதான். படிக்கிறதுக்காக எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கிறோம், எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோம், நெறைய பிரச்சனைகள தாண்டி வந்திருக்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு மதிப்பு கல்வியின் மூலமா நமக்கு வந்து கிடைச்சிராதா? ஏன் இவர்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப கீழானவர்களா நினைக்கிறார்கள்? இது நம்ம உடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்தலாமே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷுவல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ணது தான். ஸோ அந்த மாரி யோசிக்கிறப்ப தான், நமக்கு வந்து சில இயக்குனர்கள் கிட்ட வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ வந்து வெற்றிமாறன் சாருடைய ஆடுகளம் வந்து ரொம்ப முக்கியமான படமா எனக்கு வந்து தெரிஞ்சது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறப்போ, அந்த படம் பார்க்குறப்போ வந்து அந்த கருப்புன்ற கேரக்டர் கூட வந்து ரொம்ப என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த மாரியான திரைப்படங்கள் பார்க்குறப்போ, அப்ப நான் என்ன யோசிக்கிறேன், சரி ஓகே நம்ம வந்து படம் பண்றப்போ, என்ன மாரி படம் இருக்கணும்? அ நம்ம விரும்புற படங்கள் என்ன? அப்படின்னு ஒவ்வொருத்தரா தேடுறப்போ, இந்த இப்ப நம்ம விரும்புறத அப்படியே வந்து பிளாக் மொமெண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமா தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, ஸ்பைக் லீ அவர பத்தி நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ வந்து ஒரு ஆம் வெள்ளை இன துவேஷம் அதாவது என்னன்னா, கருப்பினர்களை மிக மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. வெள்ளையின ஆரம்ப கால சினிமாக்கள் இருக்குது. ரொம்ப, ரொம்ப கருப்பர்களை திருடர்களாகவும், கொள்ளைக்காரர்களாகவும், கொடூரக்காரர்களாகவும் வந்து கா காட்டிய சினிமாக்கள் வந்து அதிகம் வெள்ளை சினிமாக்கள்ல. ஹாலிவுட் சினிமாவுல. அ அதோட அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த என்ன சொல்றது? ஒரு சினிமா கூட இருக்கும். அது பேரு நான் மறந்துட்டேன் நானு. அ ஆ அந்த பொண்ணு அவரது இல்ல. ஹாலிவுட் படம். அதுல வந்து பிளாக்ஸ வந்து என்னன்னா, பிளாக்ஸ் அப்ப நடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு வெள்ளையருக்கு வந்து பிளாக் கலர் பூசி விட்டு கருப்பா இருப்பான் அவன். பயங்கரமா பூசி விட்டு, ஒரு வெள்ளைக்கார பொண்ண வந்து போயிட்டு வந்து செக்சுவல் அசால்ட் பண்ணுவான். லைக் வந்து அவங்கள பார்த்து அவங்க பயந்து ஓடுவாங்க. ஒரு செம படம் அது ஆக்சுவலி. ஆ? அது இல்லன்னு நெனைக்கிறேன். நான் சொல்றேன் நானு. அது ஒரு அந்த படம்லாம் அந்த படம் அது மாரி நெறைய படங்கள் இருக்கு. அப்பதான் பிளாக் மூமெண்ட்ஸ்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது. அங்க வந்து என்னன்னா, கல்ச்சுரலா ஒரு பெரிய மாற்றம் நிகழ்த்துறாங்க. வெறுமனே கலை இலக்கிய வடிவங்கள்ல, அப்புறம் வந்து அரசியல் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட், பிளாக் பேந்தர் அப்படின்னு பல மூவ்மெண்ட்டுகள் கிரியேட் ஆகுறப்போ, சினிமாவுலயும் ஒரு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் வந்து ஸ்பைக் லீ மாதிரியான இயக்குனர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப மியூசிக்ல வந்து நீனா சிமியன் மாதிரியான பயங்கரமான ஆட்கள் வந்து ஒரு பெரிய பாய்ச்சல நிகழ்த்திட்டு இருக்கிறப்ப, திரைப்படங்கள்ல வந்து ஸ்பைக் லீ மாதிரியான நிறைய இயக்குனர்கள் வந்து உள்ள வராங்க. அவங்க வந்து திரைப்படங்கள்ல உண்மையிலேயே நீங்க எல்லாரும் வந்து வாய்ப்பு இருந்தா டூ த ரைட் திங்ஸ்ன்னு ஒரு படம் இருக்குது. அத வந்து நீங்க எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாத்தி இப்ப வென்சி காட்டா விட்ட ஒரு படம் இருக்குது. அத விட வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படமா டூ த ரைட் திங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஸ்பைக் லீயோட படம். அந்த படம் நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு பார்க்கணும். எப்படி ஒரு அ ஒரு வெள்ளையின ஒரு ஏகாதிபத்தியம் நிரம்பிய ஒரு ஹாலிவுட் ஸ்டுடியோ ஹாலிவுட் படங்கள்ல டக்குன்னு வந்து ஒரு மாற்று கதையாடலை உருவாக்கிய அந்த படம் இருக்குதுல்ல, டூ த ரைட் திங் செம்ம சூப்பரா இருக்கும். அந்த படத்துல வந்து 2 விஷயத்த ஒரு 3 விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஒண்ணு வந்து வெள்ளையினர்களுக்கு வெள்ளை இனத்துக்கு எதிராக கருப்பர்களின் மனநிலை, கருப்பர்களை எப்படி வெள்ளையர்கள் நினைக்கிறாங்க அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அதே நேரத்துல கருப்பர்கள் கிட்ட இருக்கிற அரசியல் வேறுபாட வந்து காட்டியிருப்பாரு. அதுல என்னன்னா, மால்கம் எக்ஸ்க்கும், மார்ட்டின் லூதர் கிங்க்கும் உள்ள வேறுபாட வந்து காட்டியிருப்பாரு. இப்ப மார்ட்டின் லூதர் கிங் யாரு? சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட், அகிம்சை, காந்தியிலிருந்து இன்ஸ்பயர் ஆனவரு. ஆனா அம் இவரு யாரு? மால்கம் எக்ஸ் வந்து அப்படியே அதற்கு எதிரானவர். பயங்கரமா வந்து அவர் வந்து ஒரு வன்முறையை விரும்புறாரு. அப்புறம் வந்து நான் வந்து அம் கிறிஸ்டியன் அல்லன்னு சொல்றாரு. நான் வந்து என்னுடைய மூதாதையர் நான் ஆப்பிரிக்க நிலத்த நாங்க தனியா உருவாக்குன்றாரு. கருப்பர்களுக்கென்று தனி நேஷன வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்றாரு. அவருடைய எண்ணங்கள் அப்படியே டோட்டலா இருக்கும். இந்த 2 அ அம் எதிர் மனநிலையில் இருக்கிற 2 அரசியல் நிலைப்பாடுகள ரொம்ப சூப்பரா வந்து அதுல வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அண்ட் கமர்ஷியலா அந்த படம் வந்து ஒரு ஒரு மாகாண திரைப்படமா தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ்
ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து கிடைத்த வரவேற்புக்கு அப்புறம் பல மாகாணங்கள்ல அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் நெறைய படங்கள எடுக்குறாரு. அதுல வந்து மிக முக்கியமான படம் வந்து மால்கம் எக்ஸ். மால்கம் எக்ஸ் வந்து ஒரு பெரிய அ என்னது யுனிவர்சல் ஸ்டுடியோ கூட வந்து அவருக்கு வந்து அக்ரீமெண்ட் பண்றாங்க. அந்த படம் எடுக்குறாங்க. எடுத்தோனே 3 மணி நேரத்துக்கு மேல அந்த படம் போகுது. 3 1/2 மணி நேரம். அப்ப வந்து அந்த ஸ்டுடியோ என்ன பண்றான்னா, இந்த படம் எடுக்க முடியாதுடா. நீ யார்றா இந்த படத்த எடுக்குறது போடான்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்டுடியோவோட ஹெல்ப் இல்லாம யாரெல்லாம் பிளாக்ஸ் இருக்காங்களோ, யாரெல்லாம் பில்லியனர்ஸ் இருக்காங்களோ அவங்க கிட்டலாம் போறாரு. இந்த மாரி நான் மால்கம் எக்ஸ்ன்னு ஒரு படம் பண்றேன். நீங்க எனக்கு ஃபண்ட் பண்ணணுன்றாரு. எல்லாரும் ஃபன் பண்றாங்க. அவங்களுக்குள்ள அரசியல் வேறுபாடுகள் இருந்தது. அரசியல்ல மாற்று கருத்துக்கள் இருந்தது. ஆனா, மால்கம் எக்ஸ் என்ற ஒரு திரைப்படத்த ஸ்பைக் லீ மாரியான ஒரு இயக்குனர் எடுக்குறாருன்னு சொன்னோனே, எல்லாருமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 1/2 மணி நேரம் படம். அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம கருப்பின மக்கள் கியூல நின்னு படம் பார்த்தாங்க. மிகப்பெரிய வெற்றியை வந்து அந்த படம் வந்து பெற்றது. அது வந்து கருப்பின வரலாற்றில் மிக முக்கியமான திரைப்படம். அந்த படம் வந்து கருப்பின மக்களிடையே உருவாக்கி எழுச்சி இப்ப பிளாக் பேந்தர்ன்னு ஒரு படம் வந்தோனே வந்து குடும்பமா எல்லாருமே போய் பார்த்தாங்க தெரியுமா? சின்ன சின்ன குழந்தைங்கலாம் பிளாக் பேந்தர் ட்ரெஸ் போட்டுன்னு வந்து நின்னுச்சு. அத பார்க்குறப்போ நமக்கே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சது. அந்த மாரி அ அவர் வந்து மால்கம் எக்ஸ் படத்த வந்து அவரு காட்டுறாரு அது மாரி. ஸோ மால்கம் எக்ஸ்க்கு அப்புறம் வந்து நெறைய படங்கள் பண்றாரு. அவர் படங்கள்ல வந்து குறிப்பா அவர் வந்து செஞ்சது என்னன்னா, அ பிளாக்ஸ என்ன சொல்றது? ஒரு மெயின் கேரக்டரா மாத்துறது. அவர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஜ்ல வந்து கொண்டு வந்து நிறுத்துறது. முன்னாடி கருப்பின மக்கள் கருப்பின கதாபாத்திரங்கள் ஹாலிவுட் சினிமாக்கள்ல என்னவா இருந்தது அப்டின்னா, சைடு கதாபாத்திரங்களா இருக்கும். காமெடியனா மோசமான காமெடியனா இருக்கும். அப்டி இல்லன்னா, வன்முறையாளனா இருக்கும். ரொம்ப வந்து கெட்டவங்களா இருப்பாங்க. இதுதான் வந்து ஹாலிவுட் சினிமாக்கள் வந்து கருப்பர்களை வந்து காட்சிப்படுத்தியிருந்தது. அத என்ன பண்றாருன்னா, இவரு ஸ்லோவா பிரேக் பண்றாரு. பிரேக் பண்ணிட்டு தன்னுடைய திரைப்படங்கள்ல வந்து மைய கதாபாத்திரங்கள கருப்பர்கள வைக்கிறாரு. கதாநாயகிலயும் கருப்பரா தான் வைக்கிறாரு. வேற யாரையும் வந்து அவர் வந்து காட்டவே இல்ல. அவருடைய அ அவருடைய நோஷன் என்னன்னா, அவர் வந்து ஒரு பிளாக் பியூட்டிய கிரியேட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வெள்ளையர்கள் மட்டும் அழகானவர்கள் கிடையாது. அவர்களுக்கு ஈக்குவலா கருப்பர்கள் எங்ககிட்ட பெரிய உழைப்பு இருக்குது. நாங்கள் வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான பெர்சன்ஸ். அண்ட் நாங்க மிக அழகானவர்கள். அதனால வந்து கருப்ப வந்து ஒரு அழகான ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு. அது இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னா, இன்னைக்கு வந்து கருப்பு மாடல்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிற மிகப்பெரிய உலக அழகிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து ஒரு பெரிய பாய்ச்சல வந்து கிரியேட் பண்றாரு. ஸோ அது வந்து ரொம்ப சாதாரண அவரை ஒட்டி பல இயக்குனர்கள் வராங்க. இப்ப அந்த ஃப்ரூட் வேலி ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஒரு சிம்பிள் அவர் தான் வந்து பிளாக் பந்தர் படமும் எடுத்தவரு. இன்னைக்கு நாளைக்கு வந்து ஸ்கிரீன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அந்த படம் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு கருப்பின மக்கள் மீது ஏவப்படுகிற வன்முறையை அப்படியே அப்பட்டமா வந்து காட்சிப்படுத்திருக்கும். சினிமாவா மாத்தாம கிட்டத்தட்ட வந்து வழக்கெண் மாதிரியான ஒரு படம் அது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வழக்கெண்ணுக்கும் அந்த படத்துக்கும் வந்து அவ்வளவு தொடர்பு இருக்கு. அந்த ப்ரூட் வேலி ஸ்டேஷன்ல வந்து நடக்கிற ஒரு துப்பாக்கி சுடுதல்ல எப்படி வந்து கருப்பின மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பா இருக்கும். அவங்களுடைய கோவத்தை சும்மா அப்படி வெளிக்காட்டுனதுக்காக வந்து அவன் வந்து ஒரு உயிரை இழக்கிறான் அப்படின்றத வந்து எவ்வளோ ஒரு வலியானது. ஸோ அத வந்து அவர் வந்து அந்த டைரக்டர் வந்து இது மாரி நெறைய இயக்குனர்கள் இருக்காங்க. பிளாக் கிளான்ஸ்மேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இப்ப நீங்க மட்பவுண்ட் யாராவது பார்த்துருக்கீங்களா? மட்பவுண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அது வந்து அந்த படத்துல வந்து இந்த கிளான்ஸ்மேன் பண்ற அட்டகாசத்த வந்து காட்டியிருப்பாங்க. எப்படின்னா, கருப்பின மக்கள் வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் கருப்பின மக்கள் வந்து என்னன்னா ரைட்ஸ்க்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ரைட்ஸ்க்காக போராட ஆரம்பிக்கனோனே வந்து அதுல வந்து நெறைய லேண்ட வந்து அவங்க வந்து கேப்சர் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து நெறைய சுதந்திரம் கிடைக்குது. அப்புறம் இவரோட காலகட்டத்தில வந்து அ அவங்களுக்கு வந்து என்னன்னா, கருப்பின அந்த விடுதலை வந்து கிடைக்குது. இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா வந்து ஒயிட்ஸ் என்ன பண்றாங்க, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தன்னுடைய நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, இங்க வந்து இப்போ ஒரு டீம் உருவாக்குனாங்கல்ல, நாடக காதல்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அனைத்து சமுதாய கூட்டம்னு ஒண்ணு உருவாக்கி வந்து தலித்துகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணாங்கல்ல, அதே மாரி அவன் என்ன பண்றான்னா, வெள்ளைக்காரன் அங்க வந்து என்ன பண்றான்னா, கருப்பினர்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிளா ஒயிட் கிளான்ஸ்மேன் சொல்லிட்டு வந்து ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி, அவங்களோட வேலை என்னன்னா, குதிரையில வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பானுங்க. இந்த சிலுவை சிம்பல் இருக்கும். நீங்க நெறைய படங்கள்ல வந்து பார்த்துருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான்னா, தேடி போயிட்டு கருப்பர்கள கொல்றது தான் அந்த படத்துடைய அவர்களுடைய மிக முக்கியமான கருப்பர்களை ஒடுக்குவது, கொல்வது, அது ஒரு மோசமான ஒரு அட்ராசிட்டிய வந்து அவங்க பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவுல வந்து அ அ ஆம் அ என்ன ஒரு அமைப்பு இருக்குல்ல, சேனா அமைப்பா?
ரன்வீர் சேனா அமைப்புன்னு இந்தியாவுல வந்து ஒரு அமைப்பு இருந்தது. நீங்க வந்து ரன்வீர் சேனாவையும் இவங்களையும் வந்து நீங்க ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அவங்கள பத்தி படிக்கணும். ரன்வீர் சேனா பத்தி ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு அது. ஸோ அந்த அமைப்பு மாரி வந்து கிளான்ஸ்மேன் அமைப்பு, ஒயிட் கிளான்ஸ்மேன் இருந்தது. ஸோ அதுக்கு அதுல என்ன பண்றாங்கன்னா, இப்ப பிளாக் கிளான்ஸ்மேன் மாரி அந்த படம் வந்து என்னன்னா, ஆ ஒரு ஒயிட் கிளான்ஸ்ல இருக்கிறவன் இங்க ஒரு போலீஸ் ஆஃபீசர் என்ன பண்ணணும்னா, அதுல போயிட்டு அவன் ஜாயின் பண்ணுவான். அவன் வந்து ஜாயின் பண்ணிட்டு எப்படி வந்து அந்த அவங்களுடைய சூழ்ச்சிய வந்து கண்டுபிடிக்கிறான் அப்படின்றது தான் அந்த படம். அட்டகாசமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு தான் ஆஸ்கார் அவார்டு வந்து அ அவருக்கு வந்து ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேக்காக அவருக்கு வந்து கிடைச்சது. இவருக்கு ஸ்பைக் லீக்காக. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, ஏற்கனவே இருந்த ஹாலிவுட் கதைத்தலங்கள்ல, ஹாலிவுட் மரபு சார்ந்த கதையாடல்கள உடைச்சு, பிளாக் ஸ்கின்ட்டு ஒரு தனித்த மொழியை உருவாக்குகிறார். சரி அப்படி உருவாக்குறப்போ, அவர் மேல இருந்த விமர்சனங்கள் என்ன தெரியுமா? அவர் ஒரு ரேசிஸ்ட்ன்னு சொன்னாங்க. நீ வந்து வெள்ளை ஒரு ஒரு ஜனரஞ்சகமான டெமோக்ரஸியா இருக்கிற, நாங்கள் வந்து டெமோக்ரஸியை விரும்புகிற, ஹியூமன் அதாவது என்னன்னா மனிதநேயத்தை விரும்புகிற ஒரு வெள்ளையர்கள் படங்கள்ல வந்து நாங்க அப்படி எதுவுமே நாங்க வந்து வேறுபாடுகள் பார்க்கவே இல்ல. நாங்கள் எல்லாரும் வந்து ஒண்ணா இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து நீ வந்து கருப்பர்களுக்கு என்று ஒரு தனித்த சினிமாவை உருவாக்குற. கருப்பர்களுக்கு தனித்த சினிமாவை உருவாக்கி, நீங்க வந்து வெள்ளைய சினிமாக்கள்ல இருந்து அதாவது ஹாலிவுட் சினிமாக்கள்ல இருந்து அது தனித்த அடையாளத்தை உருவாக்குவதன் மூலமாக, நீ தான் ஒரு ரேசிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஸ்பைக் லீய வந்து குற்றம் சாட்டுறாங்க. நீ தான் ஒரு ரேசிஸ்ட். இப்ப நம்மள வந்து காஸ்டிஸ்ட்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி. நீ தான் ஒரு காஸ்டிஸ்ட். நீ தான் இங்க தமிழ் சினிமாவில் ஜாதியே கிடையாது. ரஞ்சித் வந்து ஜாதிய உருவாக்கி, இன்னைக்கு வந்து ஜாதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி இடத்த உருவாக்கி, அது மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்கல்ல. இதே சேம் டிஸ்கோர்ஸ் வந்து ஹாலிவுட்ல ஸ்பைக்கி வந்து வைக்கிறாங்க. ஆனா அத பத்தி அவர் வந்து கவலைப்படவே இல்ல. அவர பார்த்தீங்களா செம ஸ்டைலா இருப்பாரு அவரு. இப்பயும் அவருடைய கண்ணாடி லைக் வந்து அவருடைய அந்த மாரி இருக்கிறப்ப, ஸோ அவர் உருவாக்குன அந்த லெகசில இன்னைக்கு பல இயக்குனர்கள் வந்து உருவாகியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கருப்பர்கள் இல்லாத ஒரு சின்ன வெப் சீரிஸ் கூட உங்களால பார்க்க முடியாது. ஒரு ஹாலிவுட் படங்கள்ல இருக்கிற அந்த பிரிட்டிஷ் படம் கூட எடுத்துக்கோங்க. கருப்பர்கள் இல்லாத அந்த என்ன சொல்றது? அந்த கதாபாத்திரங்கள்ல கருப்பர்கள் இல்லாத படங்களே இருக்காது. ஒரு வெப் சீரிஸும் இருக்காது. எல்லா படங்களிலும், எல்லா வெப் சீரிஸ்லும் வந்து கருப்பர்களை வந்து ரொம்ப டிக்னிட்டியா காட்டப்படுற, அவர்களோட வேல்யூவ கரெக்ட்டா சொல்லப்படுற கதாபாத்திரங்கள் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு. பெரிய, பெரிய சூப்பர்மேன் திரைப்படங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆலோசகரா கருப்பர் இருப்பாரு. அங்க பார்த்தீங்களா? இது வந்து சும்மா வந்துருச்சுன்னுலாம் நெனைக்க முடியாது. இது ஒரு பெரிய ஃபைட் இது. ரொம்ப சாதாரணமா அங்க வரல. நீங்க வந்து மார்வல் திரைப்படங்கள நீங்க பாருங்க. எவ்ளோ படங்கள் இருப்பாங்க. எல்லா படங்கள்லயும் வந்து கருப்பர்கள் வந்து மிக முக்கியமான கேரக்டர்ல வந்து இருப்பாங்க. அன்னைக்கு அதனால தான் பிளாக் பேந்தர் ஒரு சினிமாவே உருவாச்சு. அப்படி இல்லைன்னா பிளாக் பேந்தர் சினிமா உருவாயிருக்காது. அப்ப கருப்பர்கள் தங்களுடைய லைஃபை கொண்டாடுற, தங்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கிற, எங்களுடைய வாழ்க்கை இழிவிலிருந்து மேம்போக்கா காட்டுகிற ஒரு இடத்துல லைக் வந்து அது ஒரு கல்ச்சர அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. இது எங்களுடைய கதைகள். எங்களுடைய கதைகள் வந்து எப்படி வந்து ஹாலிவுட் சினிமாக்களைப் போலவே எங்களுடைய கதைகளும் சுவாரஸ்யமானவை. எங்களுடைய மொழிகளும் சுவாரஸ்யமானவை. எங்களுடைய திரைப்படங்கள் அதை விட மிக மிக சுவாரஸ்யமானவைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு மூவ்மெண்ட்ட கிரியேட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க அதோடைய மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்ப நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நீங்க அத வந்து நம்ம கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாரி தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சினிமா சொல்றப்போ, எனக்கு நெறைய பிரச்சனைகள் இருந்தது. அது வந்து என்னன்னா, ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் மாரி தான். அவரு தன்னுடைய இழிவுகளை சொல்லி வந்து இரக்கத்தை கோரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? சப்போர்ட்ட வந்து எதிர்பார்க்காதவர். அதே மாரி தான் என்னுடைய விருப்பம். என்ன இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இது சொல்ல, அது சொல்ல, அதெல்லாம் வேலைக்கே வேணாம். எனக்கு ஒரு தேடல் இருந்தது. எனக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவை என்னன்னா, ஓகே ஏன்னா இப்போ இந்த மாரியான ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸ்ல இவ்ளோ பெரிய சினிமாவுல தலித்துகளுடைய கதாபாத்திரங்கள், தலித்துற கதைகள் அவர்கள் என்னவா இருக்குது? ஏன் வந்து இப்படி ஒரு கதையாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு? இந்த கதையாடல்கள் உண்மையாவா? இல்ல இந்த கதையாடல்ல இருந்து உண்மையான கதைகளை நோக்கி நம்ம வந்து நகர வேண்டிய தேவை இருந்தது அப்படின்றத நான் படித்த புத்தகங்களும், நான் படித்த இலக்கியமும், நான் பார்த்த சினிமாவும் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது. ஸோ அப்படி சொல்லிக் கொடுக்குறப்ப நான் என்ன பண்றேன்னா, தலித்துகளுடைய லைஃப் வந்து ரொம்ப இழிவாவே இருக்கிற மாரியான ஒரு பிம்பத்த உருவாக்குறப்போ, உண்மையிலேயே தலித்துகளுடைய கல்ச்சர் என்ன அப்படின்றது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய தேவைய வந்து உருவாக்குச்சு. ஸோ அந்த கல்ச்சர் என்பது ரொம்ப பிடிவாதமா இருக்கிற ஒரு போர்க்குணம் அதுல இருந்தது. கொண்டாட்டம் இருந்தது. அதற்குள்ள நெறைய கலை வடிவங்கள் இருந்தது. ஸோ அதுல இருக்கிற நெறைய கதாபாத்திரங்கள் இருந்தது. நீங்க வந்து அயோத்திதாசர் மாதிரியான ஒரு ஹீரோவை நம்மளால பார்த்துடவே முடியாது. 1800கள்ல வந்து மிகப்பெரிய ஜாதி ஆதிக்கம் இருந்த இடத்துல வந்து அயோத்திதாசருடைய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம படிக்கிறப்பவே வந்து அவ்வளோ வீரம் செறிந்த ஒரு மாற்று கதையாளர் அவர் வந்து உருவாக்குறாரு. இவரு ரெட்டமலை சீனிவாசனோட ஒரு ஒரு போட்டோவே வந்து ஒரு பெரிய கதையை சொல்லுது. எம் சி ராஜாவுடைய
ஒரு 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 ஸ்டைல் இருக்குல்ல, அவரோட கோட் சூட் போட்டு உட்கார்ந்துக்கிற ஸ்டைலே வந்து ஏன் இவர்கள் வந்து மற்றவர்களைப் போல இல்லாம இவர்கள் எப்படி தங்களுடைய தோற்றத்துக்கும், தங்களுடைய கருத்துக்கும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க? இவங்களோட ஃபைட் என்னன்னு யோசிக்கிறப்போ, அது வந்து பயங்கரமான ஒரு கதை உலகத்த நமக்கு வந்து உருவாக்கி தருது. ஆனா இந்த மாதிரியான கதை உலகம் தமிழ் சினிமாவுல உருவாச்சா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இப்படியான நெறைய கேள்விகளோடு தான் என்னுடைய சினிமா வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குது. நான் அப்படிதான் என்னுடைய சினிமாவ வந்து நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி என்னுடைய சினிமா எனக்கு சில விஷயங்கள குடுத்தது. அண்ட் என் சினிமால நான் சில எக்ஸ்பெரிமென்ட் பண்றேன். நான் காமன் ஆடியன்ஸ கனெக்ட் பண்றதுக்காக சில காம்ப்ரமைஸ நான் வந்து பண்றேன். ஆனாலுமே ரொம்ப பிடிவாதமா என்னுடைய கொள்கைகள நான் வந்து எந்த எந்த நேரத்திலும் வந்து பின்வாங்காமல், எனக்கு என்ன சினிமா வேணுமோ, நான் வந்து ஸ்பைக் லீ கிட்ட என்ன வந்து நான் கத்துக்கிட்டேனோ, நான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர்ட்ட இருந்து என்ன நான் எடுத்துக்கணும், என்னுடைய அந்த கொள்கையின் அடிப்படையில என்னுடைய சினிமாக்கள நான் வந்து வடிவமைக்கிறேன். அந்த வடிவமைக்கிறப்போ அதுக்கு தனி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சு. அதுக்கு தனி சந்தை கிரியேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரியான படங்கள் வந்து கேட்கவே கேட்காத இடத்துல, இந்த கதைகள் ஒற்றுக்கொள்ளப்படாத இடத்துல, இந்த கதைகள் கேட்பதற்கான, ஒற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தை மதிப்பு வந்து உருவாச்சு. இன்னைக்கு நெறைய பேரு, நெறைய இயக்குனர்கள் வந்து தலித் கதையாடல்கள, தலித் கதாபாத்திரங்கள வந்து முக்கியமான இடத்துல வச்சு உருவாக்குற இடத்துக்கு வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து உருவாகியிருக்கு. மிக ஆரோக்கியமான ஒரு போக்கை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதுல வந்து நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்ற சூழல்ல இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது? இந்த மாரியான ஒரு திரைவிழாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அ அப்போ இவ்ளோ தூரம் வந்த ஒரு இந்த இந்த மூவ்மெண்ட் இதுக்கப்புறம் என்னவா மாறப்போது? இதோட தொடர்ச்சி என்னவா இருக்க போது? நம்ம இதுலருந்து என்ன நம்ம கத்துக்க போறோம்? அப்போ தலித் லைஃப் அப்படின்றது வந்து மற்றவர்கள் பார்ப்பதைப் போல வெறும் ரிட்டாலியேஷனும், வெறும் போராட்ட குணமும் லைக் வந்து இழிவும் மட்டும் தானா? இதுல ஒரு கொண்டாட்டமே இல்லையா? அப்போ அவளுடைய கல்ச்சர் என்ன? இப்ப வந்து அ எப்படி வந்து இங்க சாதி இந்துக்கள் தங்களுடைய படங்கள்ல வந்து எடுத்த படங்கள் வந்து தமிழர்களுடைய கல்ச்சராவும், இதுதான் வந்து தமிழர்களுடைய வாழ்க்கை, இதுதான் அவர்களுடைய கல்ச்சர், தமிழர்கள் தான் இதுதான் அவர்களுடைய இதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எண்ணம், இதுதான் தமிழர்களுடைய அ அ வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை காட்டினாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அப்போ இவர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த தமிழர்களுக்கு என்ன கல்ச்சர் இருந்தது? என்ன கொண்டாட்டம் இருந்தது? அவர்கள்கிட்ட வெறுமனே வந்து இழிநிலை மட்டும் தான் இருந்தது. அவர்கள் வெறுமனே ஜாதிய படிநிலையில் கீழானவர்களா இருந்து வெறும் தங்களை வந்து ஒடுக்குபவர்களா மட்டும் தான் நெனைச்சாங்களா? அதுக்கு வேற மாற்று கதையாடலில் பல கேள்விகள் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இத கல்ச்சுரல் ரீதியா, பண்பாட்டு ரீதியா எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. பண்பாட்டு ரீதியா இப்ப நீ வந்து தொடர்ந்து தலித்துகளை வந்து நீ ஒரு கலர்லெஸ்ஸா, ஒரு வந்து கல்ச்சுரல் லெஸ்ஸா, டிக்னிட்டி லெஸ்ஸா, லைக் தலித்துனா இப்படிதான் இருக்கிறான்ற வந்து ஒரு கதையாடல்களை உடைத்து, தலித்துகளுக்கு மாறுபட்ட கதாபாத்திரங்கள் அவர்கள் வந்து அ அவர்கள் என்னவாக உண்மையிலேயே காலனிகளில் இருந்தார்கள், சேரிகளில் இருந்தார்கள் என்ற கதையை நம்ம வந்து உருவாக்குறப்போ, இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உடைஞ்சு போய் வேற கதையாடல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமா இருக்கு. இல்லன்னா நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பை நோக்கி நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இப்ப எனக்கு வந்து நெறைய திரைக்கதைகள் வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நெறைய படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த படங்கள்ல என்ன இருக்குதுன்னா, லைக் வந்து இப்போ தலித் லைஃப்ப பத்தி படம் எடுக்கிறது வந்து ரொம்ப இயல்பா, சாதாரணமா இப்போ வந்து மாறிட்டு இருக்கு. அப்படி மாறிட்டு இருக்கப்போ, இவர்கள் எல்லாரும் எத வந்து பார்க்குறாங்கன்னா, ஒண்ணு வந்து அட்ராசிட்டில பாதிக்கப்பட்ட மக்கள். அது வந்து ஒரு மெயினா இருக்கு. அப்படி இல்லன்னா வந்து கேஸ்ட் வயலன்ஸ் இல்லன்னா வந்து காஸ்ட் ரீதியா எப்படி வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இல்ல வந்து ஆணவ கொலையில வந்து எப்படி இவங்க வந்து இந்த மாரியான ஒரு சில கன்டென்ட்லயும் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இப்படி இல்லாம இன்னும் வேஸ்ட்டா பார்க்க வேண்டிய இந்த கதை உலகத்தை வேற மாதிரியா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இதுல வந்து நெறைய நம்ம வந்து மாற்று கதையாடல்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி உருவாக்குனா தான் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும். அப்படி இல்லன்னா எல்லாரும் யோசிக்கிற மாரி ஒரு இடத்திலேயே வந்து தங்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து நம்ம வந்து தெரியாமலேயே உருவாக்கிட்டு இருக்கிறோமோ ஒரு பயமும் இருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஸ்பைக் லீய நம்ம வந்து பார்க்குறப்போ அவர் டூ த ரைட் திங்ஸ்ன்னு ஒரு படம் பண்றாரு. அதே மாரி பிளாக் கிளான்ஸ்மன் ஒரு படம் பண்றாரு. அவரால வந்து மால்கம் எக்ஸ்ன்னு ஒரு படம் பண்றாரு. ஸோ அவர் கல்ச்சுரல் ரீதியா வெவ்வேறு மாதிரியான திரைப்படங்கள வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மனநிலை அவருக்கு இருக்கு. அங்க ஓப்பன்னஸ் இருக்கு. ஆனா அந்த மாதிரியான ஓப்பன்னஸ் நமக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்க அ ஒரு ம ஒரு குடும்பங்கள் பற்றியான கதைகளை எடுக்கலாம். இல்ல வந்து காதலை பற்றி படம் எடுக்கலாம். இல்ல கிரைம பற்றி படம் எடுக்கலாம். இது மாரி நெறைய ஜானர்ஸ் இருக்குது. அந்த ஜானர்ஸ நோக்கி வந்து இந்த கதையாடல்கள் வந்து போகணும். அந்த கதையாடல் வந்து உலகம் வந்து அ ஒரு கட்டத்திலேயே சுருங்காம அது ரொம்ப வாஸ்ட்டா விரிவடையணும் அப்படின்றது தான் அ என்னை போன்றவர்களுடைய விருப்பமா இருக்கு. அந்த மாரியான கதையாடல்களை நம்ம நெறைய உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ ஒரு ஸ்டீரியோடைபிக் இது தலித் லைஃப்ன்னா இப்படிதான் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுதான் வந்து இந்த 10 ஆண்டுகள்ல எனக்கு கிடைச்ச ஒரு
ஒரு ஒரு பதிலா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய திரைப்படங்கள்ல வந்து வரலாற்றை மீள் உருவாக்கம் செய்வது, அதே நேரத்துல வந்து இந்த சமகால வரலாறு விரும்புகிற ஒரு கதையை உருவாக்குவது அப்படின்ற இடத்த நோக்கி நான் வந்து என்னுடைய கதைகள வந்து நான் உருவாக்க வந்து நான் திட்டமிட்டுட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாரியான ஒரு ஃபெஸ்டிவல்லேருந்து வெளிய போறப்போ, தலித் லைஃப்னா என்ன? அதே நேரத்துல வந்து இங்க வந்து சமூக ரீதியான கருத்துக்கள் ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸ்ல வந்து பேசுறப்போ, அதுக்கு என்ன மாரியான ரிஃப்ளெக்ஷன் கிடைச்சிருக்கு? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் மையம் கொண்டு நீங்க படம் எடுக்கிறப்போ, வெறுமனே கன்டென்ட் பேஸ்டா மட்டும் தான் நம்ம படம் பண்ணணுமா? இதோட சுவாரஸ்யம் என்ன இருக்கு? அப்போ இந்த கதாபாத்திரங்களை எந்த சுவாரஸ்யத்தோட நம்ம வந்து ஆரம்பிக்கணும்? எப்படி இந்த கதையாடல்களை, இந்த கதாபாத்திரங்களை, இந்த கதை உலகத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்வியை நம்ம வந்து கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த கேள்வியை இந்த ஃபெஸ்டிவல் உங்களுக்கு வந்து உருவாக்கி குடுத்துச்சுன்னா, அதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியும், அன்பும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பேசுறதுக்கு நெறைய இருக்கு. நெறைய அ தோழர்கள் நம்மோட சேர்ந்து கலந்துக்க போறாங்க. இதுல உண்மையே வந்து இதுல இருக்கிற டாக்குமெண்ட்ரீஸ் எல்லாம் டெஃபினட்டா நீங்க பாருங்க. மிஸ் பண்றாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். சமகால சூழல்ல நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரீஸ். அதே நேரத்துல வந்து இதுல ஒளிபரப்ப இப்ப இந்த படத்த ஸ்க்ரீன் பண்ற நெறைய படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள். இந்த 3 நாளா வந்து நீங்க வந்து நீங்க தொடர்ந்து எல்லா படங்களும் பாருங்க. நெறைய விவாதிங்க. இந்த விவாதம் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். நெறைய விமர்சனங்களும் இதுல வந்து உங்களுக்கு உருவாகலாம். விமர்சனங்களும், விவாதமும் தான் ஒரு நல்ல சினிமாவை வந்து உருவாக்கும். அதுதான் ஒரு கரெக்ட்டான இடத்தை நோக்கி நம்மள நகர்த்தி செல்லும் அப்படின்றது வந்து என்னுடைய முழு நம்பிக்கை. பாலசக்திவேல் சார் மாரியான நெறைய நம்பிக்கை குடுக்குற தோழர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. திரு லெனின் பாரதி தோழர் எப்பவுமே வந்து நமக்காக வந்து முதல் ஆளா நிக்கிறாரு. ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அண்ட் வந்து ஜே பேபி இயக்குனர் வந்து அண்ணன் சுரேஷ் அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்காரு. அண்ட் வந்து நம்முடைய ரைட்டர் தமிழ் பிரபா இருக்காரு. வாசுகி பாஸ்கர் இருக்காங்க. நெறைய பேர் வந்து நம்ம கூட தொடர்ந்து இயங்குறவங்க இருக்காங்க. அப்புறம் இந்த அரங்கு நிறைந்த இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. நீங்க படத்தை பார்க்குறது மட்டும் இல்லாம, நெறைய டிஸ்கஷன் நடக்கப்போது. நெறைய விருந்தினர் நம்ம நிகழ்ச்சிக்கு வரப்போறாங்க. ஸோ இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு மிக்க பயனுள்ள நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி. ஜெய் பீம். மகிழ்ச்சி. நன்றி இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு. அவர் ஆற்றிய உரைகள்ல ஒன் ஆஃப் த மிகச்சிறந்த உரையா நம்ம வந்து இந்த உரைய சொல்லலாம். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுடைய ஒரு வரலாற்று பாதைய வந்து அவர் வந்து சொன்னாரு. அங்க நிகழ்த்தின மாற்றங்கள் என்னன்னு சொல்லிட்டு. அதுல இன்னும் ஒரே ஒருத்தர மட்டும் நான் ஆட் பண்ணணும்னு நெனச்சேன். இளையராஜா. அவருமே வந்து இந்த இந்த காலகட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு 70ஸ்ல ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்று பாதையை தன்னுடைய இசையின் வழியாக உருவாக்குனவர். ரொம்ப நன்றி. நம்ம வந்து நம்மளுடைய திரைப்பட விழாக்கு போலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு வந்து முழுக்க முழுக்க